சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவோடைய அம்மா ஆத்மா பார்த்தா சேதுக்கு தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை தான் அப்படின்ற விஷயம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழும் பார்த்தா காலேஜுக்கு போயிருக்காங்க. இங்கே ஒரு மதிய நேரம் மாதிரி இருக்கு. சேது அம்மாவுடைய ஆத்மா பார்த்தா எப்படியாவது சேது ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கணும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு சேதுவோடைய கண்ணில் படணும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறத சேது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சேது அம்மாவுடைய ஆத்மா பார்த்தா நினைக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா ஆத்மா பார்த்தா ஒரு பயங்கரமான காத்தெல்லாம் அடிக்குது. மதிய நேரம் மாதிரி இருக்கு. சேது பார்த்தா உள்ள வீட்டுக்குள்ள படுத்திருக்காரு கட்டில்ல. காத்து பார்த்தா பயங்கரமா அடிச்சு ஜாமான்லாம் பார்த்தா கீழே தள்ளி விட்டு பேப்பரெல்லாம் பார்த்தா பறந்துகிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வி அங்கே டேபிளில் படிக்கிறதுக்காக வச்சிருக்கிற புக்ஸில் இருக்கிற பேப்பர்லாம் பார்த்தா எல்லாம் பறந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஜன்னல்லாம் டப்பு டப்புன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சேது வேகமாக எந்திரிக்கிறாரு. என்ன காத்து இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்து பார்க்குறாரு. அப்படியே மேகமெல்லாம் இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருக்கு. மழை வரப்போதா வேகமாக வந்து பார்த்தா காய போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேது உள்ளே கொண்டாந்து வைக்கிறாரு. காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. என்ன இப்படி காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஜன்னல் கதவெல்லாம் மூட போறாரு. அப்போ அந்த டேபிளில் இருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா பறந்து சேதுவோடைய முகத்திலே வந்து விழுகுது. கீழே கிடக்கிற எல்லா பேப்பரு அப்புறம் தமிழோடைய புக்கு நோட்டு எல்லாத்தையும் எடுத்து சேது அந்த டேபிளில் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போதான் பார்த்தா சேதுவோடைய காலு கீழே இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கீழே கிடக்கு. அதை பார்த்தா சேது எடுத்து பார்க்குறாரு. இது என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. அன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாலே குழந்தைய ஸ்கேன் பண்ண போகிறோம் நீங்கள் வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த ரிப்போர்ட்டு தானே. அப்போ இதில் கண்டிப்பாக குழந்தை தெரியும் தானே அப்படின்னு சொல்லி சேதுக்குள்ளே ஒரு மனசில் ஆசை. அதுக்கப்புறம் பார்த்தா கோபமும் வருது. இதை பார்த்து என்ன பண்ணுறது, ஏற்கனவே கூட்டிகிட்டு போய் ஏமாத்திட்டா. அதுக்கப்புறம் இதை பார்த்து டே சேது அதெல்லாம் வேணாண்டா, ஏற்கனவே ஏமாந்தது போதும், ஒழுங்காக அதெல்லாம் மூடி வச்சுட்டு போய் உட்கார் அப்படின்னு சொல்லி சேதுவோடைய மனசாட்சி சொல்லவும் ஒரு பக்கம் பார்த்தா சேதுக்கு மனசே கேட்கல. சரி குழந்தைய தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா திருப்புறாரு. அதில் பார்க்கையில பார்த்தா 2 குழந்தைங்க தெரியுது. இது என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்னா ஒரு குழந்தை தானே தெரியும், இதுன்னு 2 குழந்தை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு சேது. அப்போ அவ வயிற்றுல வளருது ரெட்டை உசுரா, ரெட்டை பிள்ளைகளா நமக்கு அப்படின்னு சொல்லி சேது மனசுக்குள்ள பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை பார்த்தா சேதுவால் நம்பவே முடியல. இது இல்லாட்டி வேற ஒருத்தவங்களோட ரிப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி பேரை பார்க்குறாரு. பார்த்தா அதில் தமிழ்ச்செல்வின்னு போட்டிருக்கு. தமிழ்ச்செல்வின்னு தான் போட்டிருக்கு. இவளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்படி 2 குழந்தைய தெரியாது, ஒரு குழந்தைனா ஒரு குழந்தை தானே தெரியும், இதில் 2 குழந்தைய தெரியுது அப்படின்னு சொல்லி சேது மனசுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதோட சந்தேகம் பயம் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு சேதுக்கு ஒன்றுமே விடல. அப்படியே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த மணிக்கு கட்டில் உட்காந்துடுறாரு. சேதுவோட அம்மா ஆத்மா பார்த்தா பார்த்துறாங்க. நல்ல வேலைக்கு சேது நீயா அதை எடுத்து பார்த்துட்டு, நீ அதை பார்க்கணுன்னு நான் நினச்சேன், நீயா எடுத்து பார்த்துட்டு இப்பயாவது தெரிஞ்சுக்க சேது. தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை உசுறு, ரெட்டை குழந்தைங்க. தமிழ்ச்செல்வி மேலே நீ கோவப்படாமல் தமிழ்ச்செல்வியை சீக்கிரமாக மன்னிச்சு ஏற்று அவளை நீ அரவணைச்சு வாழணும் சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவோடைய அம்மா ஆத்மா பார்த்தா நினச்சி சேதுவையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை என்ன பண்ணுறதுனே தெரியல. இது அவகிட்ட கண்டிப்பாக நம்ம கேட்கவே முடியாது. அப்போ இதை நம்ம அப்பத்தா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இங்கே அப்பத்தாவை பார்க்க போகிறாரு. அப்பத்தா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னடா எனக்கு தூக்கம் வருது, மதிய நேரம் நல்லா சாப்பிட்டேன், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் நீ தூங்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் என்னடா ஒரு மாதிரியா பேசுகிற, கோவத்தில் எதுவும் இருக்கியா, நான் எதுவும் பண்ணலையேடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டவும் அப்பத்தாவுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா யார் விட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் இது அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் வேற யாரும் விட்டு இல்லை, அவள் விட்டு தான், தமிழ்ச்செல்வி விட்டு தான் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் தமிழ் விட்டா, தமிழ் விட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி உன் கையில கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் அதெல்லாம் இருக்கட்டும், தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் இங்கே அப்பத்தாக்கு பார்த்தா என்ன சொல்கிறேன்னே தெரியல. உண்மையை சொல்லு அப்பத்தா, ஸ்கேன் ரிப்போர்ட்ல அப்படித்தான் இருக்கு, 2 குழந்தைய தெரியுது, உண்மையை சொல்லு, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தைகளா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் ஆமா சேது தமிழ் வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் சேதுக்கு பார்த்தா சந்தோஷம் பயங்கரமா இருக்கு. என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே தெரியல. உண்மை அப்பத்தா அவ வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் ஆமலை சேது அவ வயிற்றுல வளருது ரெட்டை உசுருடா, இதை உன்கிட்ட நானே சொல்லி அவன் மேலே ஏதாவது கோபதாபம் உனக்கு இருந்தா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவளை மன்னிச்சிருன்னு சொல்லணும்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தைகளை வச்சுதான் உன்னையும் தமிழையும் சேர்க்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் இங்கே பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சேது கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு.